இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜீ தமிழ்ல ரீசெண்டா டிஆர்பில நம்பர் 1ல இருக்கிற சீரியலான கார்த்திகை தீபம் சீசன் 2வோட ஹீரோவான கார்த்திகை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் ராஜ் இவரை நம்ம பொதுவாகவே பல சீரியலில் பார்த்துருக்கலாம். ஏன்னா இவர் நடித்தாலே அந்த சீரியல் டாப் மோஸ்ட் ஹிட்டாக இருக்கும். எப்போவுமே டிஆர்பியில் நம்பர் 1ல தான் இவரோட சீரியல் இருக்கும். இவரை இன்டர்வியூ பண்ணுற எல்லாருமே அது உங்களோட சீரியல் மட்டும் இவ்வளோ டாப் மோஸ்ட் ஆகிறதுக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவர்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்காங்களாம். இவரோட உண்மையான பெயரும் கூட கார்த்திக் ராஜ் தான். இவர் சென்னையில் 1988ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. இவங்க அப்பா மிகப்பெரிய அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாம ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராகவும் இருந்திருக்கிறாரு. 30 வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ப்ரோக்ராம்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால இவங்களுக்கு படிக்கும் போதே அந்த சினிமா மேல இருந்த ஆசை இன்னும் அதிகமாயிருக்கு. ஏன்னா அவங்க அப்பா எப்பவுமே அவங்க அம்மா கிட்ட சினிமால பத்தி அந்த சினிமால ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பத்தி எப்படி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்களாம். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மைண்டுக்குள்ள நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாராவது நான் ஹீரோ ஹீரோயின்ஸ் நடிக்கிறத பார்த்தா அந்த ஹீரோவா இருக்கட்டும் அந்த வில்லனா இருக்கட்டும் அவங்க எந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவேன். அதனால நெக்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சேன். ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா என்ன பண்ணலாம், என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன கோர்ஸ் செலக்ட் பண்றதா இருக்க அப்படின்னு கேட்டப்ப கூட நான் சொன்னது விஷுவல் கம்யூனிகேஷன் தான் நான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ டிப்ளமோ இன் விஷுவல் கம்யூனிகேஷன்ல சேர்த்து விடுறாங்க. படிச்சுட்டே இருக்கிறாரு. குடும்ப சூழ்நிலை காரணமா அதை டிஸ்கண்டினியூ பண்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர்னால அந்த டைம்ல அதை கண்டினியூ பண்ணவே முடியல. குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மனால முடிஞ்சதை நம்ம கண்டிப்பா குடும்பத்துக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றாரு அப்படின்னா விஜய் டிவியில அது இது எது ஷோல ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டரா போய் ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராகவும் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யும்போது அவங்களுக்கு வர சின்ன சின்ன அமௌண்ட் மூலியமா குடும்பத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் ரமண கிரிவாசன் மூலியமா தான் இவங்களுக்கு கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை அப்படின்னு கனா காணும் காலங்களோட சீசன் 5 இது. ஏன்னா கனா காணும் காலங்கள் ஸ்கூல் டேஸ் ரொம்பவே சூப்பர் ஹிட்டா இருந்தது. ஒவ்வொரு சீசனுமே மக்கள் மத்தியில அவ்வளோ இம்ப்ரெசிவா பதிஞ்சுச்சு. விஜய் டிவி அப்படின்னாலே அதுல எல்லாருக்குமே பொதுவா 90s கிட்ஸோட ஃபேவரட் சீரியல் அப்படின்னு கேட்டாலே கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸா இருந்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் மூலியமா தான் இவங்களுக்கு அதுல ஒரு ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஹீரோவான ரோல் தான் அப்படிங்கிறது இவருக்கே தெரியாதாம். அதுல போயிட்டு ஆடிஷன் பண்ணும்போது தான் நீங்க ஹீரோ ரோல் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருக்காங்க. அது அவர் ஆல்ரெடி விஜய் டிவியில ஒர்க் பண்ணனாலே தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த கதைக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் பேசுகிற மாதிரியான பர்சனாக இருக்கணும், ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரியான பர்சனாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்தது நம்ம கார்த்திக் அவர்கள் தான். ஏன்னா விஷ்ணு ரொம்பவே ஜாலி டைப்பாக இருந்தனால அவருக்கு அந்த ஃப்ரெண்ட் ரோலை கொடுத்துட்டாங்களாம். ஸோ 2 பேரும் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சீரியல் இவங்க ஸ்ருதிராஜோட சேர்ந்து தான் பேர் பண்ணி நடிக்கிறாங்க. அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கதை போயிட்டு இருக்கு.
ஸ்ருதிராஜோட சேர்ந்து ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியல் தான் பண்ணுறாங்க. கனா காணும் காலங்கள் வந்து ஒரு நல்ல ஹிட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் சீரியல் 2013 to 15 அது நடித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் செம்பருத்தி சீரியல் ஆதி பார்வதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ளே வரும்போது அவர் வந்து முழுசாவே அவர் வந்து ஆதியாவே மாறிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த சீரியல்ல ரொம்ப டெடிகேட்டிவா வந்து அவர் ப்ளே பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆதி பார்வதியை வச்சு இந்த ஷேர் சேட் அந்த டைமில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்த சில அந்த ஆப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களை பற்றின ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனால அவரோட ஃபேமிலி லைஃப்லையும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவர் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டான யாஷியை தான் வந்து 2014 வந்து மேரேஜ் பண்ணார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் தான் வந்து அவங்க ஒன்றா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2019-20 அந்த பீரியடில் வந்து இவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் வந்து உனக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பலரும் வந்து ஆதி வந்து பார்வதியை லவ் பண்ணுறாரு, அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்து யூடியூப்லையும் சரி இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பேஜில் வந்து அந்த மாதிரி இதாச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக வந்து ஆதி வந்து ஒரு கார்த்திக் ராஜ் வந்து ஒரு இதுவே சொல்லியிருப்பாரு இன்டர்வியூவில். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை. அது வந்து எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல. அதனால தான் வந்து நாங்களே பேசி இனிமே வந்து நம்மளுக்கு செட் ஆகாது, ஃபேமிலி லைஃப்பில் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் பிரிஞ்சிட்டோமே தவிர இதுக்கும் ஷபானாக்கும் வந்து எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த செம்பருத்தி சீரியலே வந்து ரொம்ப வருஷம் டெலிகாஸ்ட் ஆச்சு. அப்புறம் செம்பருத்தி சீரியல்ல இருந்து ஒரு பிரேக்கும் எடுத்துக்கிட்டாரு, பாதியிலேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் ஓகே அவருக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் திரும்பவும் வந்து அவருக்கு ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது. இவங்களுக்கு ஜோடியா வந்து ஆர்த்திகா வந்து பேர் பண்ணியிருப்பாங்க. கார்த்தி தீபா அப்படிங்கிற பேரு எப்படி ஆதி பார்வதி மக்கள் மனசுல இருந்தாங்களோ அதே மாதிரி கார்த்திக் தீபா அப்படிங்கிறது வந்து மக்கள் மனசுல வந்து பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து தீபாவை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அவங்க அம்மா ஏற்றுக்கிட்டு 2 பேருமே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் லவ்வபுளாக வந்து அந்த பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் காமிச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த கதையுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதை தொடர்ந்து அது வந்து நல்ல ஹிட் டிஆர்பியில் நம்பர் 1ல இருந்ததுனால வந்து நெக்ஸ்ட் ஓகே கார்த்திகை தீபம் சீசன் 2 இந்த 2 பேரை வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே அடுத்த சீசன் 2லையும் வந்து பாதி பேத்துக்கு மேலே அதே ஆர்டிஸ்டே வந்து இவங்க போட்டாங்க. அது அப்போ வந்து ஆர்த்திகாட்ட பேசும்போது இல்லை எனக்கு நான் இதுக்கப்புறம் வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறேன், நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை நான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன், என்னோட ஃபேமிலி லைஃப்பை நான் கொஞ்சம் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் வேறு சீரியல்ஸ் ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அதில் இருந்து வந்து விலகிக்கிட்டாங்க. ஸோ சீசன் 1ஓட அவங்க வந்து முடிஞ்சிட்டாங்க. சீசன் 2ல் வந்து புது ஹீரோயின் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் வந்து நடிக்க மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. அவர் நல்ல டான்ஸரும் கூட. விஜயோட தங்கச்சியோட சேர்ந்து விஜய் டிவியில் நடந்த ஜோடி நம்பர் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. விஜயோட தங்கச்சி அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, கில்லி மூவியில் விஜய்க்கு சிஸ்டராக நடித்த ஜெனிஃபரோட பேர் பண்ணி தான் வந்து இவர் நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்திகாவோட சேர்ந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு மூவியும் பண்ணாங்க. அதனால இவங்க 2 பேருக்கும்
லவ் எதுவும் இருக்குமோ? ஏன்னா சீரியல்ல நடிச்சாங்க. அதோட வந்து படத்திலேயும் நடிக்கிறாங்களே! இவங்க 2 பேரும் உண்மையாலே பேர் ஆனா நல்லா இருக்கும் அப்டின்னும் நெறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அத வச்சும் சோசியல் மீடியால ஒரு சில கதைகள் எல்லாம் இதானுச்சு. ஆனா அந்த டைம்ல தான் வந்து ஆர்த்திகா வந்து அவங்க யார லவ் பண்றாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்டிங்கிறத எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய Instagram பேஜ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சில படங்களும் நடிச்சிருக்கிறாரு. 465 4 பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பில்ல. இந்த மாரி படங்கள்லாம் நடிச்சாரு. ஆனா படத்த விட அவருக்கு சீரியல் தான் வந்து இப்போ வரைக்கும் டாப் மோஸ்ட் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் பல சீரியல்ஸ், படங்கள் எல்லாத்துலயும் வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்கு நம்மளுடைய விஷஸ தெரிவிச்சுக்கலாம். இதே மாரி பல செலிபிரிட்டீஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.